நான் அது அவங்கள்ட்டே தெளிவாக சொல்லிட்டேன். பார்வை ஷோ எனக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு நீங்கள் திருநங்கைன்னு புறக்கணிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சா தானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், எனக்கு இதில் இஷ்டம் இல்லை, நான் ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போவுமே நான் அவங்களை அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு தொடர்ந்து நிறைய ஃபோன் கால் வந்துட்டு இருக்கு. என் மனைவிக்கே தெரியும், மிட் நைட் எல்லாம் நிறைய டைம் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ பிஃபோர் லைஃப் பேச்சுலர்ஸ் லைஃப் வேறங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனைவி இருக்கும்போது அதை எப்படி அலோவ் பண்ணுவாங்க? 2-3 வாட்டி கால் பண்ணும்போது அவங்களும் சொல்லி திட்டிருக்காங்க நிறைய வாட்டி, ஏன் இவங்க கால் பண்ணுறாங்க, பகலில் வேணா பேசட்டும். அப்போ கூட நான் சொல்லுவேன், இல்லைப்பா நல்ல பொண்ணுப்பா, ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுப்பான்னு, பகலில் நீங்கள் பேசுங்க, நைட் யாருமே கால் பண்ணுவாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அவங்கள என்னுடைய வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், என்னுடைய நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. 3வது அலிகேஷன் என்னன்னா, நீங்கள் தான் எங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளை சுற்றி ஒரு சொசைட்டி நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் மரியாவை கல்யாணம் பண்ணதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா பாலாம்பிகா அப்படிங்கிற ஒரு அக்கா முத அவங்க தான் எனக்கு மரியாவையும் அவங்க அம்மாவையும் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்போ தான் நாங்கள் பேசி ஓகே இந்த பொண்ணு நல்லா இருக்கா, நமக்கு பேசி பாருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கும் போது தான் ரோபோனா ஃபேமிலி, பிரியங்கா அக்கா அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து எங்களுக்காக கன்வின்ஸ் பண்ணி, இல்லைப்பா இந்த பையனுக்கு பொண்ணு கொடுங்க, நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷக்கிலா அம்மா, நம்ம கும்தாஜ் ஆக்டர்ஸ் அவங்க கூட எனக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சாங்க. ஸோ நீங்கள் என்னுடைய திருமணம் நடத்தி வச்சிங்கன்னா நீங்கள் ஏன் கல்யாணத்துக்கு வரல? இந்த மாதிரி கேள்விகள்லாம் எல்லாருக்குமே எழும். 2வது நான் வந்து என்ன ஷோவா சின்ன எனக்கு வந்து சின்ன திரைக்காக தான் நீங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்களா? இதெல்லாம் என்னங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? ஒரு ஷோக்காக யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? நான் வாழ்க்கையில் ஒரு ஏதோ பொண்ணு கிடைக்காம இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிது. அதுக்கப்புறம் அந்த ஷோ வந்ததுனால சரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஷோலே கலந்துக்கிட்டேன். அதில் மாக்காப்பா நான் சும்மா இல்லாமல் காமெடிக்காக இவன் இந்த ஷோக்கு வரதுக்காக தான் கல்யாணமே பண்ணிட்டா அப்படின்னு காமெடிக்காக சொன்னார். அதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நான் தான் இவருக்கு கல்யாணம் பண்ணி குழந்தைக்காக பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத பொய். அடுத்த அலிகேஷன் என்னன்னா, இதுதான் என்னால மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. உங்கள்ட்ட நான் 3 லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருக்கேன். நான் எங்க முதல்ல காசு வாங்க போறேன்? இவ எங்க வாங்குவார்? இவருக்கு எல்லாம் கொடுத்துதான் எல்லாரையும் ஏமாத்திட்டாரு. கொடுத்து வச்சுட்டு நான் ஏமாத்திட்டேனா? மத்தவங்க எல்லாம் ஏமாத்தி வச்சிருக்காங்கல்ல, குடுக்குறேன்ட்டு. நீயே எம்மல கம்ப்ளைண்ட் கொடுப்ப போலியா? எஸ், இந்த மாதிரி நிறைய காசு. அவங்க என்ன ப்ரூஃப் வச்சிருக்காங்க? 3 லட்சம் ரூபாய் நாங்க இவங்க வாங்கியிருக்காங்கன்ட்டு ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க. ஏன்னா நான் தான் நிறைய பேர் காசு கொடுத்து இன்னும் அவங்க மேல கேஸ் கொடுக்கணும். நான் நிறைய கேஸ் கொடுக்க வேண்டியது, எவ்வளவு பேர் எனக்கு தர வேண்டியிருக்கு. மனசார நான் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் இந்த மாதிரி கை நீட்டி கடனை வாங்கினதே கிடையாது. சரி 3 லட்ச ரூபாய் நான் வாங்குறேங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் 3 லட்ச ரூபாய் யாரும் கையில வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கூகுள் பே, ஜிபே இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி தான் நீங்க அதற்கான எவிடன்ஸை நிச்சயமா காட்டலாம் இல்லையா? இங்க பாருங்க, நான் ஒரு காசு அனுப்பின எவிடன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 50,000 ரூபாய் கூடவா நான் ஜிபேல அனுப்பாம இருக்கேன்.